வருட போராட்டத்தால் கிடைத்த வெற்றி. ஆனால் ஒரு நாள் கூட முழுமையாக அந்த வெற்றியை கொண்டாட முடியாமல் போன பெங்களூரு மக்கள். இந்தியாவையே புரட்டி போட்ட துயர சம்பவம். 17 வருடங்கள் கழித்து 18வது வருடத்தில் தொடர் போராட்டத்தின் காரணமாக RCB என்னும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தற்பொழுது IPL கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து அணிகளுமே தற்பொழுது இதை கொண்டாடிய நிலையில் RCBயின் இந்த வெற்றியை கொண்டாட பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதற்காக பெங்களூரு முழுவதும் உள்ள அனைத்து ரசிகர்களும் நேற்று மதியானம் முதலேயே மைதானத்திற்கு வரத் தொடங்கினர். நேரம் ஆக ஆக கூட்டம் கட்டுக்கடங்காத வகையில் அதிகரித்த நிலையில் பெங்களூரு போலீசாரால் அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. வெறும் 25,000 மக்களே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்ததால் அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதிலளித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தம் 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் தற்பொழுது வரை பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததே இந்த முடிவிற்கு வர காரணம் என்றும் மக்கள் பலர் தெரிவிக்கின்றனர். மேலும் வெளியே இந்த துயர சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் மைதானத்திற்கு உள்ளே கொண்டாட்டங்கள் தடைபடாமல் நடந்து கொண்டிருந்தன. அனைவரும் நின்று குரூப் போட்டோ முதல் அனைத்து வகையான கொண்டாட்டங்களும் மைதானத்திற்குள்ளே நடந்து கொண்டிருந்தது. இந்த நிகழ்வும் அனைத்து சமூக வலைதளங்களிலும் மிகவும் வைரலாக பேசப்பட்டது. துயர சம்பவம் நடந்தது தெரிந்த உடனேயே நிகழ்வை நிறுத்தாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது மக்களை மேலும் வெறுப்படைய செய்தது. மக்களின் அளவு கடந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போன மெட்ரோ நிர்வாகமே அப்பகுதியில் உள்ள அனைத்து வகையான மெட்ரோக்களையும் நிறுத்தியுள்ளது. சாதாரணமாகவே பெங்களூரு போன்ற முக்கிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படும் என்பதால் இந்த வகையான கூட்டத்தை தற்பொழுது கட்டுப்படுத்த முடியாமல் பெங்களூரே தலைகீழாக மாறியுள்ளது. கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் பல்வேறு காவல்துறையினர் கேட்டை இழுத்து மூடியதும் அதையும் உடைத்துக் கொண்டு வெளியே வர மக்கள் முற்பட்டனர். இதற்கு இந்திய குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் தமிழக முதல்வர், கர்நாடக முதலமைச்சர் என பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து உள்ளனர். விராட் கோலியும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த துயர சம்பவத்தை நினைவு கூர்ந்து தனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ரசிகர்கள் தற்பொழுது விளையாட்டை விளையாட்டாக பார்ப்பதில்லை என்றும் உணர்வு பூர்வமாக அதை எண்ணிக்கொள்வதால் அது விபரீதத்தில் போய் முடிவதாகவும் பல்வேறு தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விளையாட்டு வீரர்கள் சம்பளம் வாங்கிக் கொண்டு அதற்கான வேலையை செய்வதாகவும், ஆனால் ரசிகர்கள் மட்டுமே ஒருவருக்கொருவர் அதை உணர்வு பூர்வமாக எண்ணிக்கொண்டு சண்டையிட்டு தங்களை தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு போகின்றனர் என்றும் இந்த மோசமான நிகழ்வு வருத்தம் அளிக்கிறது என்றும் பல்வேறு தரப்பினர் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.